வெல்கம் டு ஹேண்டி ஹூக் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிள் பவ் அண்ட் இது போடுறது வந்து ரொம்ப ஈஸி. எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருள் ஹூக் 2.5 mm எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு சிசர் அண்ட் woolen. வாங்க இப்போ போடலாம். First slip knot, chain 14 போட்டுக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. இப்போது அடுத்ததான் நம்ம வந்து செகண்ட் லைன் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ செகண்ட் லைன் ஆரம்பிக்கிறதுக்கு நம்ம இப்போ எல்லாமே பேக் ஆஃப் த செயின், அதாவது இது ஃப்ரண்ட் ஆஃப் த செயின், இது வந்து பேக் ஆஃப் த செயின். ஸோ பேக் ஆஃப் த செயினில் தான் இப்போ நம்ம எல்லாமே ஒர்க் பண்ண போகிறோம். அடுத்தது வந்து 13th செயின். நம்ம 14 செயின் போட்டிருக்கோம். 13th செயின் அதோட ஒரு செயின் பின்னாடியில் இந்த பேக் ஆஃப் த செயினில் விட்டு ஒரு சிங்கிள் crochet பண்ண போகிறோம். சிங்கிள் crochet அவ்வளோதான். ஸோ இந்த செயின் இந்த ஃபுல்லாக அந்த 14 செயின் ஃபுல்லாக நம்ம இப்போ பேக் ஆஃப் த லூப்பில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து சிங்கிள் crochetக்கு அப்புறம் செயின் 5 1 2 3 4 5. ஸோ 5 செயின் போட்டோமா. இப்போது நம்ம இங்கே சிங்கிள் crochet போட்டிருக்கோம். சிங்கிள் crochet போட்டதுக்கப்புறம் 1 2 3 2 செயின் விட்டு மூணாவது செயினில் திரும்ப சிங்கிள் crochet. அதே பேக் ஆஃப் த லூப்பில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். எல்லாமே பேக் ஆஃப் த லூப் தான். சிங்கிள் crochet. நெக்ஸ்ட்டு 5 செயின் 1 2 3 4 5. ஸோ அதே மாதிரி 2 செயின் விட்டு 1 2 3 தேர்ட் செயினில் பேக் ஆஃப் த லூப். பேக் ஆஃப் த லூப்பில் விட்டு ஒரு சிங்கிள் crochet. ஓகேவா. நெக்ஸ்ட்டு 1 2 3 4 5. அதே மாதிரி 2 செயின் விட்டு மூணாவது செயினில் பேக் ஆஃப் த லூப் தான் சிங்கிள் crochet. நெக்ஸ்ட்டு 5 செயின்ஸ் 1 2 3 4 5 நெக்ஸ்ட்டு இதே மாதிரி பேக் ஆஃப் த லூப்பில் 2 செயின் விட்டு தேர்ட் செயினில் பேக் ஆஃப் த லூப்பில் ஜாயின் பண்ணுறோம். சிங்கிள் crochet. அவ்வளோதான். இந்த லைன் முடிஞ்சிருச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 2 3 4 லூப்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு. ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் லைன் வந்து இதே மாதிரி தான் சேம் 6 செயின்ஸ் போட்டுக்கணும். 1 2 3 4 5 டர்ன் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ போட்டோம் இல்லைங்களா, அதே இதில் இப்படி சென்டரில் இப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க சிங்கிள் crochet. ஓகேவா. நெக்ஸ்ட்டு 5 செயின்ஸ் 1 2 3 4 5 சிங்கிள் crochet. நெக்ஸ்ட் இதில் ஜாயின் பண்ணிக்கணும். இதோ பாருங்கள், நெக்ஸ்ட் இதில் செயினில் போட்டோம் இல்லைங்களா, அந்த செயினில் ஜாயின் பண்ணிக்கணும். 1 2 3 4 5. அதே மாதிரி நெக்ஸ்ட் லூப்பில் ஜாயின் பண்ணிக்கணும் சிங்கிள் crochet. நம்ம இப்போ இது ஃபுல்லாக பண்ண போகிறது எல்லாமே இதே மாதிரி தான், ரிப்பீட்டடாக இதே மாதிரி தான் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு 5 செயின் 1
2 3 4 5 5 செயின்ஸ் பண்ணிட்டோமா இதே மாதிரி இந்த லாஸ்ட் லூப்பில் அப்படி கனெக்ட் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து இந்த ரெண்டு இது வந்து நமக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேப் இருக்க மாதிரி தெரியும் ஸோ இதை கவர் பண்ணுறதுக்காக 1 2 அதை வந்து 2 டைம் சுற்றிக்கணும் அதாவது இது ட்ரிபிள் டபுள் க்ரோஷே ஸோ 2 டைம் வந்து சுற்றிக்கிட்டு நம்ம இங்கே போட்டோம் இல்லைங்களா சிங்கிள் க்ரோஷே ஸ்டார்டிங்கில் அதுக்குள்ளார விட்டு இப்படி எடுத்து 3 டைம்ஸ் பண்ணணும் ஓகேங்களா அவ்வளோதான் அடுத்தது செயின் 1 போட்டப்புறம் டர்ன் பண்ணிக்கோங்க டர்ன் பண்ணிவிட்டு திரும்ப இந்த செயின் 1 போட்டோம் இல்லைங்களா அதுக்குள்ளார இப்படி விட்டு இப்படி எடுத்து ஒரு சிங்கிள் க்ரோஷே அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு செயின் 1 2 3 4 5 போட்டு இதில் ஜாயின் பண்ணக்கூடாது இதில் இதை விட்டுட்டு இந்த லூப்பில் ஜாயின் பண்ணணும் நெக்ஸ்ட் லூப்பில் இது மட்டும்தான் நம்ம இப்போ போட்டோங்க இல்லைங்களா இது மட்டும்தான் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் மற்ற எல்லாமே ஈஸி ரொம்ப ஈஸி இது மட்டும்தான் கொஞ்சம் கவனித்து போடணும் மற்ற எல்லாம் ரொம்ப ஈஸி அதே தான் ரிப்பீட்டடாக 1 2 3 4 5 போட்டு சிங்கிள் க்ரோஷே நெக்ஸ்ட்டு அதே மாதிரி 1 2 3 4 5 சிங்கிள் க்ரோஷே அதே மாதிரி 1 2 3 4 5 சிங்கிள் க்ரோஷே இப்போது இந்த லைனோட ஸ்டார்டிங்கில் 6 செயின் 1 2 3 4 5 6 போட்டாச்சா அடுத்தது இதிலே ஜாயின் பண்ணணும் சிங்கிள் க்ரோஷே நெக்ஸ்ட்டு 5 செயின்ஸ் 1 2 3 4 5 சிங்கிள் க்ரோஷே நெக்ஸ்ட் லூப்பில் ஜாயின் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் 1 2 3 4 5 நெக்ஸ்ட் லூப்பில் சிங்கிள் க்ரோஷே ஜாயின் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட்டு 1 2 3 4 5 அதே மாதிரி சிங்கிள் க்ரோஷே ஜாயின் பண்ணிவிட்டு அங்கே நமக்கு இதை கவர் பண்ணுறதுக்காக 1 2 ட்ரிபிள் க்ரோஷே பண்ண போகிறோம் 2 டைம் சுற்றிட்டு இந்த சிங்கிள் க்ரோஷேக்குள்ளார விட்டு எடுக்கணும் 1 2 3 நெக்ஸ்ட்டு 1 செயின் டர்ன் அடுத்தது இங்கே வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே அதான் நம்ம செயின் போட்டோம் இல்லைங்களா அந்த செயின்குள்ளாரே இப்படி விட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே அப்புறம் 5 செயின் 1 2 3 4 5 நம்ம இங்கே இந்த இது இல்லாமல் அடுத்த லூப்பில் ஜாயின் பண்ணணும் இப்போ இதே இந்த 2 லைனையும் அப்படியே திரும்ப அப்படியே கண்டினியூ பண்ண வேண்டியது தான் ஸோ அப் டு 29 ரோஸ் போட்டுக்கோங்க 29 ரோஸ் போட்டுட்டோம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த பவ்வோட இந்த மேலே பண்ணியிருக்கோம் இல்லைங்களா இது அடுத்தது அதை பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு ஸ்லிப் நாட் எப்பயும் போல் 1 2 3 4 5 6 செயின்ஸ் சரிங்களா 6 செயின்ஸ் போட்டுக்கோங்க சிங்கிள் க்ரோஷே ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட்டு ஸோ அடுத்தது 5ல் இருந்து சிங்கிள் க்ரோஷே இந்த செயினோட பேக் லூப்பில் அடுத்தது சிங்கிள் க்ரோஷே எல்லாமே இதில் நம்ம இப்போ ஒர்க் பண்ணுறதெல்லாம் பேக் லூப்பில் இந்த ஃபஸ்ட்டு லைன் மட்டும் நமக்கு இப்போது 5 சிங்கிள் க்ரோஷே ஸோ நெக்ஸ்ட்டு லைன் ஸ்டார்ட் பண்ணோம் 1 செயின் டர்ன் பண்ணிக்கோங்க
நம்ம போட்டோம் இல்லைங்களா சிங்கிள் க்ரோஷே, அதில் ஃபஸ்ட்டில் இப்படி விட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே. ஸோ செகண்ட்லேயும் அதே மாதிரி தான், இப்படி விட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே. தேர்ட்லேயும் அதே மாதிரி தான், விட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே. சென்டரில் இது மாதிரி விட்டு சிங்கிள் க்ரோஷே. நெக்ஸ்ட்டு இதுவும் சிங்கிள் க்ரோஷே, சிங்கிள் க்ரோஷே. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு செயின் 1 ரிப்பீட்டு. இப்போ நம்ம என்ன பண்ணமோ இந்த 2 லைன்லேயும் அதே தான் ரிப்பீட் பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி சிங்கிள் க்ரோஷே, சிங்கிள் க்ரோஷே, நமக்கு வந்து 9 லைன்ஸ் வர மாதிரி போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம 9 ரோஸ் போட்டுட்டோம். 9 ரோஸ் போட்டுட்டு அதான் 9 லைன்ஸுங்க. 9 லைன் இதே மாதிரி 5 செயினில் போட்டு முடிச்சிட்டோம். இது நம்ம போட்ட 29 ரோஸு. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி 19 ரோஸில் நான் ஒன்று போட்டிருக்கேன் பாருங்கள். இது வந்து 29, இது வந்து 19, அதோட 10 கம்மியாக போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம இதை எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீடில் வச்சு இப்போது இப்படி ஜாயின் பண்ணிக்கணும். இந்த செயின்லேருந்து இந்த செயின், நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் இருந்து இப்படி இப்படியிலேருந்து இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இந்த நீடில் இந்த மாதிரி ஸ்டிச்சஸ்குள்ளார கொண்டு வந்து இது பண்ணிட்டிங்கன்னா அது ரொம்ப டைட்டாக இருக்கும். அதே மாதிரி பார்க்கவும் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, இதை கட் பண்ணிடலாம். இது இப்போது ரெடி ஆகிடுச்சு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு நம்ம 19 ரோஸ் போட்டோம் இல்லைங்களா, அதை இப்படி கீழே வச்சு இதையும் இப்படி ஜஸ்ட் இப்படி ஹோல்ட் பண்ணிங்கன்னா போதும். இப்படி ஹோல்ட் பண்ணிட்டிங்கன்னா போதும். ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த 9 வச்சோம் இல்லைங்களா, இதை வச்சு இப்படி இப்படி வச்சு இதோ பாருங்கள், இங்கே காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வச்சு இதை ஸ்டிச் பண்ணிக்கணும். இந்த மாதிரி, அதாவது இந்த நம்ம 9 லைன் போட்டோம் இல்லைங்களா, அதை மட்டும் இது உள்ளார வச்சுட்டு அதை மட்டும் ஸ்டிச் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இதை சரி பண்ணிக்கலாம். நாங்கள் நம்ம சூப்பரான ஹெட் போ ரெடி ஆகிடுச்சு. இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது இல்லைங்க. குழந்தைங்களுக்கெலாம் ட்ரெஸ்லலாம் நம்மளே இது பண்ணி நம்மளே இந்த மாதிரி கையில் போட்டு ஸ்டிச் பண்ணுறது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கவே. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.